ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பசங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நிதானமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போற டைம்ல அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதனால முந்தின நாள் 2 மாவு அரைச்சு வச்சிருந்தேன். அந்த ரெசிபிய நாளைக்கு வர ஷார்ட்ஸ்ல டீட்டெயில்டா ஷேர் பண்ணிடுறேங்க. இது சிவப்பரிசியும், ராகியும் சேர்த்து அரைச்ச மாவு. மதியம் நான் கேப்சிகம், மஷ்ரூம் போட்டு ஒரு பொரியல் செஞ்சிருந்தேன். அத இந்த மாரி தோசையில ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு வேணும்னா நீங்க சீஸ் கூட மேல போட்டுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா இந்த தோசை மாவு ரெசிபிய நான் போஸ்ட் பண்ணிருவேங்க. ரொம்ப ஹெல்த்தியான தோசை தான். இப்போது இந்த கேப்சிகம் மஷ்ரூம் பொரியல் பார்த்துருவோம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 4 கலர் கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காளான் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகி வந்துடும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஆஃபீஸ்க்கு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணுறீங்கன்னா இதுலேயே மில்லட்டில் ஏதாவது ரைஸ் குக் பண்ணி அதை போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?